ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன முடிச்சிருந்தோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ அதோட கண்டினியூஷன், அந்த 4th யூனிட்டோட கண்டினியூஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ஸோ ஈக்லிபிரியம் பை டெஃபினிஷன் என்னதுன்னா, இன் மெக்கானிக்ஸ் particles particle is in equilibrium when the net force, net external force on it is 0. Okay, so இதுதான் வந்து one of the way to define equilibrium. Okay, so in mechanics a particle is said to be in equilibrium when the net external force on it is 0. Okay, so அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அதை வந்து நம்ம வந்து ஈக்லிபிரியமில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற பார்ட்டிக்கிள். ஓகே, ஸோ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபோர்ஸு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரெக்ஷன். ஸோ திஸ் ஃபோர்ஸ் வந்து F1 வச்சுப்போம். ஓகே, திஸ் ஃபோர்ஸ் இஸ் F1 and this force வந்து F2. okay, if F1 equal to minus F2, okay, so இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறனால they cancel out. okay, as a result இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் என்னதுன்னா 0. okay, since forces are vector quantities, இதோட டைரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதோட டைரக்ஷனல்னாலேயே என்ன ஆகும், ஸோ ஈவன் தோ இதோட மேக்னிடியூட் சேமாக இருந்தாலும் தே ஆர் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஆஸ் எ ரிசல்ட் இதை வெக்டார் சம் பண்ணும் போது இந்த நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க நெட் ஃபோர்ஸ் எஃப் நெட். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எஃப் நெட் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், we know F1 is nothing but minus F2. okay, so இங்கே நம்மளுக்கு தெரியும், therefore minus F2 plus F2 makes 0. so the net force acting on the object is 0. so இது மாதிரி இருந்துச்சுன்னா then the particle will be in equilibrium. இப்போ இந்த பார்ட்டிக்கிள் வந்து ஈக்லிபிரியமில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது என்னதுன்னா ஃபார் 2 forces. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகியும் அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஈக்லிபிரியமில் இருக்கலாம். ஓகே, ஸோ இதை இன்னொரு விதமாக நம்ம ஃபர்ஸ்ட் லாவில் சொன்னோன்னா, ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா, a particle in equilibrium is either at rest, okay, either at restல இருக்கலாம் or in uniform motion. okay, so in uniform. okay, ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஈக்லிபிரியமில் இருக்குதுன்னா எய்தர் அட் இட் வில் பி இன் ரெஸ்ட் ஆர் இன் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா நான் ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே, ஸோ அதுலேருந்தே தெரியுது நான் ஆக்சலரேட்டட் மோஷன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா ஆக்சலரேஷன் 0. ஸோ ஆக்சலரேஷன் 0நாவே நம்மளுக்கு என்ன தெரியும், net force acting on the object வந்து 0.
ஓகே. ஸோ அதுதான் அது இன்னொரு விதமாக நம்ம ஃபர்ஸ்ட் லா வச்சு we can say when the object is in equilibrium. ஓகே. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லேயோ, அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அப்போவும் அந்த பார்ட்டிக்கல் ஈக்லிபிரியமில் இருக்குன்னு சொல்லலாம். ஆர் நம்மளுக்கு இந்த இந்த த்ரூ மெக்கானிக்ஸ் மூலமாக நம்ம டிஃபைன் பண்ணணும்னா when the net force acting on it வந்து is 0, then we can call the particle is in equilibrium. ஓகே. ரெண்டு கேஸ்லேயும் நம்ம பார்ட்டிக்கல் ஈக்லிபிரியமில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நான் இங்கே 2 ஃபோர்ஸஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங், அப்போ வந்து ஈக்லிபிரியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பார்ட்டிக்கல். ஓகே. ஸோ இந்த பார்ட்டிக்கல் மேலே தேர் ஆர் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங். ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நான் இங்கே 2 ஃபோர்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கிடையாது. ஒரு ஃபோர்ஸ் ஹரிசாண்டல், இன்னொரு ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலராக வேலை செய்யுது. ஓகே. தேர்ஃபோர் இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் அதோட ரிசல்டன்ட் டைரெக்ஷன். ஓகே. ஸோ இஃப் த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து இஃப் இட் இஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரெக்ஷன், ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷனில் வேலை செய்யுதுன்னா, ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட F3. ஓகே. தேர்ட் ஃபோர்ஸ். ஸோ F3 இது F1 ஆக்டிங் ஹாரிசான்டலி, F2 ஆக்டிங் வெர்டிகலி. ஓகே. ஸோ இப்போது இந்த ஃபோர்ஸ் F3 மட்டும் இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகும்னா இந்த டைரெக்ஷனில் இப்படி மூவ் ஆகும். ஓகே. ஆனால் F3 வந்து அதோட ரிசல்டன்ட் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேலை செய்கிறதுனால அண்ட் திஸ் F3 வந்து F3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F1 அண்டு F2. ஓகே. இதோட டோட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் இஃப், ஓகே, இப்படி இருக்கும் போது, ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் F1. ஓகே. இது மேக்னிடியூட் ஆஃப் F2. ஸோ இதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? F1 அண்ட் F2ஓட ரிசல்டன்ட்டு. ஸோ we have to do the vector sum. ஸோ இது வந்து F1, ஓகே, அண்ட் F2 வந்து இங்கே வைக்கணும் இப்படி. ஓகே. இப்படி தான் வந்து நம்ம வெக்டார் அடிஷன் பண்ணுவோம். ஸோ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? ஃப்ரம் த டெய்ல் ஆஃப் F1 டு த ஹெட் ஆஃப் F2. ஓகே. ஸோ இதுதான் ரிசல்டன்ட். ஸோ திஸ் இஸ் அவர் F1 வெக்டார் அண்ட் திஸ் இஸ் F2 வெக்டார் and this is F resultant. FR னு எழுதிக்கிறேன். FR vector. FR vector is nothing but the vector sum of F1 and F2. Okay. FR vector is nothing but the vector sum of F1 and F2. Okay. So இந்த FRம் இந்த F3 ஈக்குவல் கிடையாது, அதுவும் புரிஞ்சுக்கோங்க. நான் ரிசல்டன்ட் வரைகிறேன். ஓகே. ஸோ இப்போது என்ன கண்டிஷன்னா, ஸோ இந்த பார்ட்டிக்கிள் வந்து ஈக்லிபிரியமில் இருக்கிறதுக்கு த கண்டிஷன் ஃபார் த பார்ட்டிக்கிள் டு பி இன் ஈக்லிபிரியம், என்ன கண்டிஷன்? திஸ் FR, ஓகே, த ரிசல்டன்ட் வெக்டார், த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டியூ டு F1 அண்ட் F2, இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் நம்மளோட FR. ஓகே. ஸோ அந்த FRக்கு வந்து நம்மளோட தேர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகே. மைனஸ் F3 இருந்துச்சுன்னா தென் நம்ம என்ன எழுதலாம்? we know that FR is F1 and F2. ஓகே. ஸோ F1 plus F2 equal to minus F3 வெக்டார். ஓகே. இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம். ஓகே. ஸோ இப்போது இந்த பார்ட்டிக்கிள் மேலே இந்த பார்ட்டிக்கிள் நம்மளுக்கு ஈக்லிபிரியமில் இருக்கணும்னா F நெட் ஃபோர்ஸ். ஓகே. நெட் ஃபோர்ஸுன்றது என்னதுன்னா வெக்டார் சம் ஆஃப் F1, F2 அண்ட் F3. ஓகே. ஸோ F நெட் வந்து 0வாக இருக்கணும், அதுதான் கண்டிஷன். ஓகே. ஸோ அது இந்த இது போடும் போது சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம F நெட் எப்படி கண்டுபிடிக்கணும்? த நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு இஸ் நத்திங் பட் த வெக்டார் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கிள். ஓகே.
all the forces acting on the particle. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிஷன், நம்மளோட அசம்ஷன் படி F1 and F2 வந்து the vector sum of the forces F1 and F2 வந்து is equal and opposite to F3. therefore நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம், மைனஸ் F3ன்னு எழுதிடலாம். ஓகே, மைனஸ் F3 ப்ளஸ் F3. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. therefore the net force வந்து 0. net force வந்து 0. ஓகே, ஸோ the forces acting on the பார்ட்டிக்கிள், இப்போ 3 பார்ட்டிக்கிள் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா த்ரீ பார்ட்டிக்கிள் கிடையாது, 3 ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா ஒரு பார்ட்டிக்கிள் மேலே. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸோட இந்த ஃபோர்ஸோட ரிசல்டன்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்மளோட தேர்ட் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா தென் த பார்ட்டிக்கிள் வில் பி ரிமைன் அட் ரெஸ்ட். ஓகே, ஸோ இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்களோட ஒரு கையை உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓகே, உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு உங்களை இப்படி இங்கே பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க வச்சுப்போம். ஓகே, ஸோ ஷீ இஸ் புல்லிங் திஸ் வே, இது மாதிரி இழுக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களை ஒரு ஆள் இங்கிட்டு இழுக்கிறாங்க, இன்னொரு ஆள் இங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை இப்படி பிடிச்சிட்டு இந்த டைரெக்ஷனில் இழுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷனில் உங்களை அவங்க இழுக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் புல்லிங். ஓகே, அதே மாதிரி இந்த பர்சன் வந்து உங்களை ஹெவியாக இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் இவங்க 2 பேரும் இழுக்கிறதுனால நீங்கள் இந்த டைரெக்ஷனில் போயிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இவங்க இப்படி இழுக்கிறதுனால என்ன ஆகிடும், நீங்கள் வந்து எங்கேயுமே நகராமல் அதே இடத்துல இருப்பீங்க. ஓகே, ஸோ எங்கேயுமே நகராமல் அதே இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஈக்லிபிரியம், மெக்கானிக்ஸில் ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆயிருக்குதுன்னா இவங்க இழுக்கிறதோட நெட் ஃபோர்ஸை வந்து இவங்க வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க, இவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுத்து காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு தெர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூ. ஓகே, உங்கள் மேலே ஒரு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாததுனால யூ ஆர் ஸ்டேயிங் இன் ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ அது அப்போது நீங்கள் ஈக்லிபிரியமில் இருக்கும் போது எய்தர் யூ வில் பி அட் ரெஸ்ட், ஓகே, ஆர் யூனிஃபார்ம் மோஷனில் இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஈக்லிபிரியம் பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். நீங்கள் வந்து ஒரு வேயிங் மிஷின் மேலே விஸ்கஸ் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் அம்மா. Okay, the opposing force when there is a relative motion, the opposing force produced inside a fluid when there is a relative motion between the object and the fluid. Okay, so என்ன நான் சொல்ல வரேன்னா ஒரு fluid இருக்கு. ஓகே, ஒரு fluid இருக்கு. இந்த fluid வந்து ஒரு opposing force-ஐ கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த opposing force எப்போ கிரியேட் ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு இதுக்குள்ளே வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த ஃப்ளூயிடை பொறுத்து இட் இஸ் இன் ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த ஃப்ளூயிட் எக்ஸர்ட் பண்ணுற அப்போசிங் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது எப்பயுமே நீங்கள் இது மாதிரியே இமேஜின் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு சர்ஃபேஸில் இந்த ஃப்ளூயிடை நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டிலை நீங்கள் கமுத்து விட்டீங்க. ஓகே, ஸோ இஃப் யூ டாப்பிள் த பாட்டில், இந்த பாட்டிலில் நீங்கள் இப்போ கமுத்து விட்டுட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் என்ன ஆகும்னா இது மாதிரி ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும் போது இப்போது இது ஒரு சர்ஃபேஸு. ஓகே, இந்த சர்ஃபேஸை பொறுத்து இந்த ஃப்ளூயிட் வந்து இப்போ இந்த மோஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த சர்ஃபேஸை பொறுத்து இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு ரிலேட்டிவ் மோஷனில் இருக்குது. இங்கேயும் வந்து அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யும். அதனால தான் இப்போ நீங்கள் அணி பாட்டிலை கமுத்து விட்றீங்க, அதே சமயத்தில் ஒரு இந்த பாட்டில் கமுத்து விட்டுறீங்க, தண்ணி பாட்டிலை கமுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பாட்டில் வந்து வேகமாக வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, வேறஸ் இந்த அணி வந்து ஸ்லோவாக ஃப்ளோ ஆகி வரும். ஓகே, ஸோ இதுக்கும் என்ன காரணம்னா த டிஃப்ரென்ஸ் இன் விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ விஸ்காசிட்டி வந்து ஒரு சர்ஃபேஸுக்கும் ஒரு ஃப்ளூயிடுக்கும் இடையில் இருக்கிறதும் விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் லேட்டர் ஆன் யூ வில் ஸ்டடி இந்த ஃப்ளூயிடே வந்து லேயர்ஸ் ஆஃப் லேயர் மாடல் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ டாப் லேயர் இருக்கும், ஃப்ளூயிடோட டாப் லேயர், அதுக்கு இமீடியட்டாக பாட்டமில் ஒரு லேயர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாப் லேயருக்கும் இந்த பாட்டம் லேயருக்கும் இடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களோட 11th ஸ்டாண்டர்டில் அதை பற்றி படிப்பீங்களான்னு தெரியல.
பட் லேட்டர் ஆன் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் படிப்பீங்க, ப்ராபப்ளி 12th ஸ்டாண்டர்டில் படிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வாட்டரை வந்து நம்ம என்ன நினச்சிப்போன்னா ஒரு ஹோமோஜீனியஸாக நினச்சிப்போம். ஹோமோஜீனியஸ்னால் இதை வந்து லேயர் லேயராக பார்க்க மாட்டோம். ஆனால் ஃப்ளூயிட்ஸை வந்து நம்ம வி கேன் அசியூம் தே ஆர் ஆஸ் லேயர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளூயிட் லேயர் மேலே இன்னொரு ஃப்ளூயிட் லேயர் இருக்கிற மாதிரி வி கேன் அசியூம். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாட்டிலை நீங்கள் இப்போ கமுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி இருக்கும், இந்த பாட்டில் இப்படி ஆகிடும். ஸோ நான் கமுத்து விட்ட செகண்டில் எனக்கு எப்படி இருக்கும்னா இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கமுத்து விட்ட உடனே என்ன, உடனே ஃப்ளோ ஆகிறதுக்கு கொஞ்சம் செகண்ட் முன்னாடி ஃப்ளூயிட்ஸ் வில் பி லுக் லைக் திஸ், இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா டாப் லேயர் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுக்கும், பாட்டம் லேயர் அப்படியே ஒன்று ஒன்றா இப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த டாப் மோஸ்ட் லேயருக்கும் அதுக்கு இமீடியட்டாக கீழே இருக்கிற லேயருக்கும் இடையில் இருக்கிற ஃபோர்ஸும் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான். ஓகே, ஸோ டாப் லேயர் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அதுக்கு பாட்டம் லேயரும் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஆனால் இட் இம்பல்ஸ் இட் ப்ரொடியூஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃப்ளூயிடுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர்ஸுக்கு இடையில் இருக்கிற ஃபோர்ஸும் வந்து என்னதுன்னா நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, விஸ்கஸ் ஃபோர்ஸ் இது இன்டெப்த்தாக நம்ம ப்ராபப்ளி 7th யூனிட்டில் படிப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் இன்டெப்த்தாக இதை இன்னும் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு ஃப்ளூயிட் லேயருக்கு இடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு ஃப்ளூயிடுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்கவுண்டர் பண்ணுற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் வந்து நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரே ஒரு ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு மேபி இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஃபைனலாக நம்ம பார்க்குற ஃபோர்ஸு வந்து பயான்ஸ் ஃபோர்ஸ். பயான் ஃபோர்ஸ்னால் மிதவை விசைன்னு சொல்லுவாங்க. மிதவை விசைன்றது என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு காரணம் என்னதுன்னா இந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் பயான் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா upward force on an object immersed in a fluid. ஓகே, ஸோ இதுதான் வந்து பயான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே நம்ம ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, if we put an object on it. okay, so இந்த fluid வந்து weight எந்த டைரெக்ஷனில் வேலை செய்யும், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வேலை செய்யும். ஓகே, ஸோ இந்த fluid வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் பயான் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்னதுன்னா பயான் ஃபோர்ஸ். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃப்ளூயிடில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ பயான் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்தது அடுத்த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ டென்ஷன் தான் சொல்லுவாங்க, டென்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ டென்ஷன் itself is a kind of force. ஓகே, ஸோ இது எப்போ நம்மளுக்கு நடக்கும்னா, இமேஜின் நீங்கள் வந்து தண்ணி இறக்க விட்றாங்க. ஓகே, இப்போல்லாம் உங்களை தண்ணி இறக்க விட்றாங்களான்னு தெரில, முன்னாடி காலத்தில் தண்ணி இறக்க விடுவாங்க. ஸோ there is a well, இந்த மாதிரி ஒரு வெல் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு if you put a rope அண்டு இந்த எண்டில் வந்து இஃப் யூ ஹேவ் அ பக்கெட், நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பக்கெட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் தண்ணி நம்ம ரொப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ரொப்பாத வரைக்கும் இந்த ரோப் வந்து இது மாதிரி லூஸாக தான் இருக்கும். ஓகே, இது மாதிரி லூஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் தண்ணி ரொம்பிடுச்சுன்னா என்ன ஆகிடும், திஸ் ரோப் வந்து இது மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே,
ஸோ இது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் இஃப் யூ ஆர் புல்லிங் திஸ் ரோப், இங்கேருந்து புல் பண்ணுறீங்கன்னா இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரோப்பில் இருக்கிற ஃபோர்ஸ்க்கு பேர் தான் டென்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த டைரெக்ஷனில் புல் பண்ணுவீங்க, இந்த ரோப் வந்து இட் எக்ஸாக்ட்ஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு, இதுதான் டென்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டென்ஷன் எப்படி இருக்கும்? கிராவிட்டி, இந்த வெயிட், இந்த பக்கெட்டில் இருக்கிற ஃப்ளூயிட்னால ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அது வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வேலை செய்யும். ஆனால் டென்ஷன் இந்த இடத்துல அப்வர்ட் டைரெக்ஷனில் வேலை செய்யும். ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலர் இதுதான் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்ஸ் டியூ டு வெயிட். அதே மாதிரி இங்கேயும் இதுதான் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ டென்ஷன்றது என்னதுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் in an inextendable. Okay, so restoring force in an inextensible. Okay, inextensible na இந்த கயிறை நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா இது என்னது டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு இதெல்லாம் நம்ம ரோப்பில் பார்க்க முடியும், ரோப்பு இல்லைன்னா மெட்டல் செயின் அது மாதிரி. ஆனால் என்ன கண்டிஷன்னா அந்த செயின் வந்து நீங்கள் இழுக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி டிப்பிக்கலி இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் constant throughout the string. Okay, string. If its mass is negligible. ஓகே, ஸோ டென்ஷன் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வெயிட் வச்சு ஹேங் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங் மேலே இருக்கிற எந்த பாயிண்டில் நீங்கள் மெஷர் பண்ணுற ஃபோர்ஸும் வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்குதுல்ல, அது வந்து டீயாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் இங்கே என்ன ஒரு அசம்ஷன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட வெயிட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இஃப் யூ கன்சிடர் த வெயிட் ஆஃப் த ஸ்ட்ரிங்குனா இந்த ரோப்பு சொல்கிறேன், அது கன்சிடர் பண்ணோன்னா தென் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பக்கெட்டில் இருக்கிற வாட்டர்னால மட்டும் வெயிட் கிடையாது. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கும் வந்து வெயிட்டால் அட்ராக்ட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த பார்ட்டில் டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த பார்ட்டில் டென்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணிப்போன்னா இந்த ஸ்ட்ரிங்கு வந்து, அதாவது இந்த ரோப்போட மாஸ் வந்து இட்ஸ் நெக்லிஜிபிள்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ த மாஸ் ஆஃப் த ரோப் இஸ் நெக்லிஜிபிள். அது மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோன்னா அசியூம் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் என்னது அக்செப்டபிள் அசம்ஷன் தான். என்ன காரணம்னா இந்த ரோப்போட வெயிட்டை காட்டிலும் ரோப்போட வெயிட்டு இஸ் வெரி மச் லெஸ் தென் வெயிட் ஆஃப் த பக்கெட். ஓகே, இந்த பக்கெட்டோட வெயிட்டுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி இருந்துச்சுன்னா தென் வி கேன் அசியூம் இந்த ரோப் வந்து the mass of the rope is negligible. ஓகே, ஸோ மாஸ் இருந்துச்சுன்னா வெயிட் அதிகமாகிடும். இந்த இடத்துல நம்ம மாஸ் வந்து நெக்லிஜிபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ கடைசியாக இன்னும் ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னதுன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ திஸ் ஃபோர்ஸ் கேன் பி இதுவாகவும் இருக்கலாம், என்னது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பேன்ஷன் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். இது வந்து இட் கேன் பி எய்தர் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று என்னதுன்னா, இது மாதிரி ஒரு வால் இருக்குது, அங்கே வந்து இஃப் யூ ஹேங் அ வெயிட் த்ரூ அ ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ இந்த வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வேலை செய்யும். இந்த மாஸோட கிராவிடேஷனல் புல்னால அதுக்கு வெயிட் இருக்கும், அது இட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்.
ஆனால் இந்த வெயிட்டை வந்து ஒரு அப்போசிங் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மேலே வச்சிட்ருக்கும். அதுதான் என்னதுன்னா அது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பேர் எக்ஸ்பேன்ஷன் ஃபோர்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த வெயிட்டை அப்வர்ட் டைரெக்ஷனில் புல் பண்ணுது. ஓகே, இது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இப்படி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு மாஸ் இருக்குது, இது வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாஸை வந்து இப்படி இன்வெர்ட் டைரெக்ஷனில் புல் பண்ணுறோம், சரி புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஸோ இந்த மாஸை அப்போ விட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து இட் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ இந்த ஸ்ப்ரிங்குனால ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுதுல்ல, அதை தான் நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுவும் என்னென்னு டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ இங்கே ரீஸ்டோரிங்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ப்ரிங்கில் நீங்கள் வெயிட் ஹேங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆனால் இதில் நீங்கள் வெயிட் ஹேங் பண்ணதுனால இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்படி வந்து கீழ் டைரெக்ஷனில் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகாமல் ஒரு ஃபோர்ஸ் வந்து இது அப்வர்ட் டைரெக்ஷனில் வேலை செய்யுது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த மெட்டீரியலில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெயிட் ஹேங் பண்ணானே இது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி இது மாதிரி அதோட ஸ்பைரல் பேட்டர்னே இல்லாமல் போயிடும். ஓகே, பட் சின்ஸ் இட் ஹேஸ் அன் இஃப் வி அஸ்யூம் தெர் இஸ் அ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம நம்பினோன்னா, ஓகே, தென் we can understand there is some kind of restoring force. Okay, restoring force na அதோட ஷேப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது எந்த டைரெக்ஷனில் வேலை செய்யும், வெயிட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேலை செய்யும். ஓகே, அதனால தான் அதுக்கு பேர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் generated when a spring is compressed or extended. Okay, so in the restoring force பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா spring force ன்னு சொல்லுவோம். Okay, so in the spring force F வந்து it's directly proportional to the displacement x. Okay, or இது என்ன எழுதலாம்னா we can put a proportionality constant k times x. Okay, so இது வந்து மைனஸாக இருக்கும், மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ரிலேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஸோ இது வந்து இதுதான் நம்மளோட ஸ்ப்ரிங்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு வந்து நீங்கள் சும்மா ஹேங் பண்ணியிருக்கும் போது இதோட இந்த எண்டு பாயிண்ட்டோட பொசிஷன் வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0, இந்த பொசிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது நம்ம இதில் என்ன பண்ணுறோம், வி ஆர் ஆடிங் எ வெயிட். ஓகே, இந்த வெயிட்டை வந்து இதில் ஆட் பண்ணதுனால இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்ப்ரிங்கு இப்போது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போது இங்கே இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருந்த போது, ஓகே, ஸோ வெயிட் இதில் ஹேங் பண்ணலை, அப்போது இதோட பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை வெயிட் ஹேங் பண்ணதுனால எக்ஸ் ஈக்குவல் டு சம் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்னே சொல்கிறேன், எக்ஸ் மீட்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு இந்த டைரெக்ஷனில் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வேலை செய்யும்ல, அது வந்து இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னால் எக்ஸ் மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த பாயிண்ட்டை வந்து 0ன்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து சம் வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, இந்த வேல்யூ இந்த இடம் வரைக்கும். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னதுன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், தேர்ஃபோர் இட் இஸ் எக்ஸ் மீட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போது
நம்மளுக்கு இந்த இது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸு, இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இதுதான் ரீஸ்டோரிங், எஃப் ரீஸ்டோரிங். ஓகே, இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோஷ்னல் டு எக்ஸ். ஓகே, ஆனால் இது வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, எக்ஸ் எப்படி, எக்ஸ் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதனால தான் இதை வந்து மைனஸில் போடுறாங்க, மைனஸில். ஓகே, ஸோ எஃப் ப்ரொபோஷ்னல் டு மைனஸ் இந்த இது கேன்றது கேஎக்ஸ்ன்றது என்னதுன்னா ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு பர்டிகுலர் யூனிட் சூஸ் பண்ணும் போது கேவோட வேல்யூ 1ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த டெக்னிக் நான் லேட்டர் ஆன் சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு நம்மளுக்கு எஃப் ப்ரொபோஷ்னல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா we can, instead of this proportion we can use f equal to some k times xன்னு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னா, இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் பார்க்குறீங்களோ, சே எக்ஸ்ன்னு பார்க்குறீங்களோ, இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை we can replace with சம் கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டண்ட்டால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணி நம்மளால் அந்த ரிலேஷனை எழுத முடியும். ஓகே, ஆனால் இந்த கேன்ற வேல்யூ வந்து we have to find it through experiments. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இது நம்ம லேட்டர் ஆன் நம்ம கண்டினியூ பண்ணி படிக்க we get used to it. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனும் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸஸ்லேயே 2 டைப்பு. ஒன்று என்னதுன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், இன்னொன்று நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸஸில் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்னா நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸு. ஓகே, ஸோ ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு வச்சுச்சுன்னா அந்த புக்கு வந்து டேபிளில் புதஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த டேபிள் எக்ஸாக்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அது அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அதனால் அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த புக்கை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா நகராது. ஓகே, ஸோ நம்ம ஒரு அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த புக்கு வந்து நகர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த புக்கு வந்து சின்ன ஃபோர்ஸுக்கே நகராமல் ஒரு அப்போசிங் டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் என்னதுன்னா நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்சைட் த ஃப்ளூயிடு தான் வந்து நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் என்னது பயான்ஸ் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். பயான் ஃபோர்ஸ்னால் என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு தண்ணிக்குள்ளே மூழ்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த அப்போசிங் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா பயான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லாங் எக்ஸ்டெண்டட் நான் இன்எக்ஸ்டெண்டபிள் ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஓகே, வென் இட் இஸ் ஸ்ட்ரெச்ட் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, அதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரிங்கில் நம்ம ஒரு வெயிட் ஹேங் பண்ணோன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து டென்ஸ் டு ரீஸ்டோர் இட்ஸ் பொசிஷன். ஓகே, அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ தட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ அதை தான் நம்ம ஊக்ஸ் லான்னு லேட்டர் ஆன் படிப்போம். 7th சாப்டர்லேயோ 8th சாப்டர்லேயோ படிப்போம். அது படிக்கும் போது அது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மீதி வந்து அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.